உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு பொதுவாக காமனாக மேல் அண்ட் ஃபீமேல் சைல்டுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், அது பிறந்த குழந்தையாக இருக்கலாம், 6 மாத குழந்தையாக இருக்கலாம், 2-3 வயசு 5 வயசு 10 வயசு குழந்தைகளுக்கு இருக்கலாம். என்னென்ன பிரச்சனைகள் பொதுவாக காமனாக இன்றைக்கி வந்து சஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த குழந்தைக்கு அடிக்கடி சளி, இருமல், தும்மல், காய்ச்சல். அவங்களே பேரண்ட்ஸே டாக்டர்ஸாக இருப்பாங்க, ஆனால் குழந்தை சிக்காக இருக்கும். அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஒரு பாட்டி நமக்கு பேஷண்ட், அவங்க பேர் லக்ஷ்மி, அந்த அம்மா. அவங்க பல வருடமாக நம்ம சிஸ்டம் தான் அவங்களுக்கு பிடிக்கும், வருவாங்க. அப்போ ஒரு நாள் ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்டேன். வெளிநாட்டில் இருக்காங்க, மக குழந்தைக்கு, பேர குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுக்கு வராங்க, உடம்பு சரியில்லாம போகுது, ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணுறாங்க, ட்ரிப் போடுறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் 2-3 நாள் இருந்து பெட்டில் இருந்து ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து சரியாச்சுன்னு வீட்டுக்கு போகிறாங்க. திருப்பி ப்ராப்ளம். இப்படியே அவங்க பல மாதங்களாக சஃபர் பண்ணுறாங்க. நான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதானம்மா, அதுக்கு போய் ஏன் கவலைப்படுறீங்க, நான் சில மெடிசன்ஸ்லாம் கொடுக்குறேன், எடுத்துகிட்டு போங்க, குழந்தைக்கு ரெகுலராக கொடுங்க. இது பேசிக்கலி இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது தான், நோய்க்கான மருந்தே கிடையாது. நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் உணவுப் பொருள்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு. அதனால் நீங்கள் இது நம்ம பொதுவாக இங்கே வீட்டில் நம்மளே செஞ்சு கொடுக்குற பொருள் தான். நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் டெய்லி கொஞ்சம் பாரு, சும்மா ஒரு சிட்டிக்கு எடுங்க, தேனில் மிக்ஸ் பண்ணுங்க, குழந்தைய நாக்கில் வச்சுட்டு காலையில் ஒரு தரம், மதியானம் ஒரு தரம், நைட்டு ஒரு தரம், இவ்வளோ தான். இது எந்த வயசு? 6 மாத குழந்தைக்கு. புரியுறதோ? 6 months. பெருசாக டேப்லெட்டு, ட்ராப்ஸ் அது இது கிடையாது, கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்றபடி என்னென்ன ஃபாலோ பண்ணோம், எப்படி சொல்லி அட்வைஸ் பண்ணியாச்சு. இது ஒரு இஷ்யூ. 2வது, இன்றைய காலகட்டத்தில் அந்த குழந்தைங்க வாமிட் பண்ணும், சரியாக சாப்பிடாது, சளி இருக்கும், காய்ச்சல் அடிக்கடி இருக்கும். ஆமாம், இப்போதான் போவாங்க. சிலர் சொல்லுவாங்க, என் குழந்தைக்கு மாதம் பிரச்சனை வருதுங்க, காய்ச்சல் வருது அப்படிம்பாங்க. இதுவும் பேசிக்கலி இம்யூனிட்டி குறைவு, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. நம்ம நோய்க்கான தீர்வு பார்க்குறத விட நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிச்சி பேசிக் அடிப்படை என்ன பிரச்சனை அதை சரி பண்ணால் உங்களுக்கு வராது. நம்ம வீட்டிலே எவ்வளோ விஷயங்கள் கொடுப்பாங்க. ஒன்றும் இல்லை, பிறந்தக்கே சளின்னா ஒரு சீரகம் ஒன்று எடுப்பாங்க, மிளகுத்தூளில் சும்மா ஒரு நெய்யில் எடுத்தால் எவ்வளோ வருமோ அவ்வளோ, அப்புறம் ஒரு வெத்தலை காம்பு, அப்புறம் ஒரு வேப்பிலை கொழுந்து, இதை எடுத்து அரைச்சிடுவாங்க. அரைச்சிட்டு தாய்ப்பாலில் கலந்து குழந்தைக்கு கொடுப்பாங்க. அந்த குழந்தைக்கு இருமல் சளி இருக்கும், அந்த சளி மோஷன் வழியாக வெளியே வந்துடும். இது என்ன பெரிய மருந்து, என்ன பெரிய ட்ரீட்மெண்ட்டு, என்ன பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனோமா என்ன கிடையாது. வீட்டில் இது வாரம் கொடுப்பாங்க. அப்படியே இல்லை சளி வந்துருச்சுன்னா டெய்லியே கொடுப்பாங்க. வாரத்துக்கு ஒரு தரம் கொடுத்தாலே அந்த குழந்தைக்கு சளியே வராது. புரியுதுங்களா? அடுத்தது டெய்லி சளி இருக்கும்போது கொடுத்துட்டா அது மோஷனில் அந்த சளி வந்துடும் குழந்தைக்கு. இதெல்லாம் பேசிக்கு. புரியுதுங்களா? வசம்பு அவ்வளோ சூப்பரான மருந்து. புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம வீட்டில் பயன்படுத்துது. சுக்கு, சோம்பு, மிளகு, சீரகம், வெந்தயம், பட்டைக்கிராம்பு, ஏலக்காய், எத்தனையோ விஷயங்கள், மஞ்சள் இருக்கு. இதெல்லாம் நம்ம போட்டு சமைக்கும் போது அதுவே நமக்கு உணவே மருந்தாக இருக்கு. அப்போ உங்களுக்கு எல்லா விட்டமின்ஸ், மினரல்ஸ் கிடைக்குது. இப்போ மாதிரி அப்போ விட்டமின் டி குறைவு, ஏ குறைவு, B12 இல்லை, இன்ஜெக்ஷன் டேப்லெட் இதெல்லாம் அந்த காலத்தில் எங்கே பயன்படுத்தினாங்க? கீரைகளை போய் கலவக்கீரைன்னு பறிப்பாங்க, மிக்ஸு கீரை சமைப்பாங்க, அருமையாக இருக்கும், ருசியாக இருக்கும். இப்போ அதெல்லாம் கிடையாது. அப்போது நோய் எதிர்ப்பு சக்தி தான் குறைவு. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கதான் நம்ம முன்னோர்கள், ஞானிகள், மகான்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அறுசுவை உணவு, காரம், புளி, உப்பு, துவர்ப்பு, கசப்பு, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் 2 சுவையை நம்ம விட்டுடுறோம், துவர்ப்பும் கசப்பும் ஞாபகத்திலே வச்சுக்கிறது. அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி. தொட்டாச்சு நீங்கள் போல் குழந்தைக்கு கொசு கடிக்க வேணாம், ஈ உட்காந்தா கூட ஒரு அலர்ஜி ஆகிடும். கொசுவாவது கடிச்சாதான் நோய், ஈ உக்காந்தாலே எனக்கு அலர்ஜி. அதனால குழந்தைகளா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும்,
அது சளியாக இருக்கலாம், இருமலாக இருக்கலாம், சளியாக இருக்கலாம், மாதம் மாதம் ஃபீவர் வர்றவங்களா இருக்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க, அதுக்கு வேண்டியான கைட் பண்ணுறோம். நோய் இல்லாத வாழ்வை வாழ முயற்சி செய்வோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.